எங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கிறான் 30 வயசில். அவனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அவனை காப்பாற்றணுன்றதுக்காக நான் இந்த வேலைக்கு வரமான். ஆனால் ஊனை விட்டுருல நல்லா இருக்கணும். இந்த ஒரு பக்கம் ஒரு கை கால் வரல அவனுக்கு. ஆசிரமத்தில் கூட எங்கேயும் கேட்டேன், எங்கேயும் சேர மாட்டேங்கிட்டாங்க. அதனால நாங்கள் இந்த வேலைக்கு வரமான். நாங்கள் காலையில் 9 மணிக்கு வருவோம். 9 மணிக்கு வந்து சாயந்தரம் 3 மணிக்கெலாம் கிளம்புவோம். இருந்தாலும் கொஞ்சம் வீட்டோட கஷ்ட நிலைமைக்கு இந்த வேலைக்கு வந்துருக்கோம். ஆனால் நான் 15 வருஷமாக இந்த இதில் தான் செய்வேன். மரிமா ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. வெரி ஹாப்பி ஃபார் யூ, வெரி ஹாப்பி. வாங்கக்கா. பார்த்தேன், அப்போதுலேருந்து பார்த்தேன். யார் பார்க்குறாங்க பார்க்கல அதெல்லாம் பார்க்காத சின்சியராக வேலை பண்ணுறீங்கல்ல. சின்சியாரிட்டி இருக்குது உங்ககிட்ட. அடுத்தவங்களுக்காக வேலை பண்ணுற மாதிரி இல்லை, அதில் ஒரு ஈடுபாடு காட்டுறீங்க. அந்த ஈடுபாடுக்கு ஒரு குட்டி பரிசு. என்னால் முடிஞ்ச ஒரு இதோடு சேர்த்து யோசிச்சேன், நீங்கள் ஐஸ்கிரீம் ஏதாவது சாப்பிடுவீங்களான்னு. அப்புறம் பார்த்தேன், சரி உடம்பு தான் சரியில்லைன்னு ஒரு 100 rupees பரிசு உங்களுக்கு. உங்களுக்கு ஒரு 100 ரூபா பரிசு, ஒரு புடவை. பணம் பெருசு இல்லை சரிங்களா. நம்ம உழைக்கிற உழைப்பு இருக்கு இல்லையா, அது வந்து பல பேரை காப்பாற்றுது. உங்களுக்கு தெரியாது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு. வெளியேருந்து பார்க்குறவங்களுக்கு நம்ம வேலை செய்கிற மாதிரி தெரியும். ஆனால் இது எத்தனை நோயை காப்பாற்றுறீங்க, எத்தனை பேரோட வாழ்க்கையை மாற்றுறீங்க. கிரேட்டில் அது. ஓகே, உண்மையாக வந்து எப்படி வந்து நாட்டில் இருக்கிற இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு மரியாதை செலுத்துகிறோமோ அதேமாரி உங்களுக்கும் சல்யூட் பண்ணணும் சரிங்களா. என்னோட சல்யூட் எல்லாருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி ஒர்க் பண்ணுங்க. யாரை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் செய்கிறது சுத்தம். கோயிலை சுத்தம் பண்ணுற மாதிரி நம்ம நாடை சுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்க. சின்சியராக செய்யுங்க, சந்தோஷமாக செய்யுங்க. நிச்சயமாக இந்த புடவை கட்டிட்டு நீங்கள் நினைக்க போகும்போது நம்ம பையன் நம்ம தம்பி கொடுத்தான்னு ஒரு எண்ணம் இருந்தால் எனக்கு போதும். சரிங்களா. ரொம்ப நன்றி சார். 4 பேருக்கு என்னோட வாழ்த்துக்கள். எங்கள் டீம் சார்பாக உங்களுக்கு சந்தோஷம். சரிங்களா. வரேம்மா, வரேன். வேலை செய்யணும், கஷ்டப்படணும், பிள்ளை குட்டி காப்பாற்றணும். அதுதான். நாங்களாம் பூசப்படல, எதுவுமே படலை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம். ரொம்ப சந்தோஷமாக சோறு கொடுத்துட மாட்டோம். நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். நாங்கள் உண்மை இந்த புடவை குத்துது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். யாருமே அந்த மாதிரி குத்துது கிடையாது. நீங்கள் குத்துக்கிறீங்க. நாங்கள் வேலை இன்னும் இன்ட்ரெஸ்டாக நடத்துகிறோம்.